For all your travel needs, domestic and international ticket, visas, insurance, and passport renewal, kindly contact below number. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன், சென்னை. ரொம்ப நாள் ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் நிறைய மழை இருந்ததுனால காத்தால் எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி மாடியில் இப்போ எந்த மாதிரி கார்டன் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப போர் அடிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கார்டனிங் பண்ணுவீங்க. எப்பயுமே உங்கள் கார்டனுக்கு நீங்கள் தான் விஞ்ஞானி, அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் உங்கள் கார்டன். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்களே அனுபவப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செய்யும்போது தான் உங்கள் கார்டனில் உங்களுக்கு உண்டான ரிசல்ட் வரும். ஏன்னா இப்போ என்னோடய இடத்துல இருக்கிற கார்டனும் எங்கள் ஊர்லேயே பக்கத்து இடத்துல இருக்கிற கார்டனும் வேறு தான். ஏன்னா இப்போ நான் 2 ஃப்ளோர் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சன்ரைஸ் டு சன்செட் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டில் இந்த மிளகாய் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்லி வெரைட்டி தான் இப்போதைக்கு இருக்குது. அதாவது இது ஒயிட் கீ சில்லியா இல்லை எந்த மிளகாய் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும். இது கும்பகோணம் மிளகாய், கும்பகோணம் குண்டு மிளகாய் சொல்லுவாங்க. இது பாருங்கள், சின்ன ஒரு இதில் தான் வச்சுருக்கேன். சாப்ளிங் தான் போட்டேன், இன்னும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல. மழையினால் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தாலே தெரியும். அதுலேயே காய் வச்சுருக்கேன். ஆனால் இது ஆல்மோஸ்ட் ஒரு 60 டேஸ்க்கு மேலே ஆகுது. சரி, மழை முடிஞ்ச அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இந்த பார்த்தாலும் இந்த பாருங்கள், 2 சாப்ளிங்குமே தெரியும். இது நண்பர் ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக ஒரு சாப்ளிங் வச்சுருக்கேன். இன்னொன்று நான் எடுத்துக்க போகிறேன். இது பாருங்கள், அடுத்தது இதுவும் ஒரு லைபீரியா வெரைட்டி. இந்த வருஷம் கத்திரி கொஞ்சம் கம்மி தான், இப்போ தான் போட்டிருக்கேன். வருது. இது என்ன ரகம் தெரியலை, வந்தால் தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா 10 மதர்லேண்ட் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே பறிக்கணும். தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ இதை ஃபுல்லாகவே விதைகளுக்காக விட்டாச்சு, விதை பகிர்வுக்காக. டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த ரகம்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன், இருந்தாலும் ஜஸ்ட்டு இன்றைக்கி பறிக்கிறதுனால அப்படியே போடுறேன். இது பர்பிள் ஆர் பிங்க்கு தான் சொல்ல முடியும். கீ சில்லின்னு கொடுத்தாங்க. கீ வாசனை இருக்குது, ரொம்ப ஓகோன்றில் இருக்குது. ஆக மொத்தம் இதெல்லாம் லைபீரியா வெரைட்டி. ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எப்படி வந்திருக்கு பார்த்தா தெரியும். இதுவும் ஒரு லைபீரியா வெரைட்டி தான். இந்த மாதிரி லைட்டு க்ரீனில் வரும். இது பாருங்க, பார்த்தா தெரியும். இது எல்லாமே கீ சில்லி வெரைட்டி தான். இதுவும் ஒரு கீ சில்லி வெரைட்டி, லைபீரியன் வெரைட்டி. இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பொட்டேட்டோ, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஏர் பொட்டேட்டோ இப்போ வந்திருக்கு. இது எல்லாமே ஏர் பொட்டேட்டோ தான், ஃபுல் அண்ட் ஃபுல். இதுவும் ஒரு லைபீரியா வெரைட்டி தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை
காய் வச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை, தான் ஃபஸ்ட்டு தடவை என்னோடய கார்டன்லேயே இருக்குது இந்த வெரைட்டி. இது வந்து இந்த வெரைட்டிக்கு வெயிட்டிங். வெண்டைக்காய் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒவ்வொரு காயாக வருது. மற்ற அவரையெல்லாம் அப்படியே கொஞ்சம் வெயில்னால பூச்சி தாக்குதல் இருக்குது. இதெல்லாம் சில்லி ஏற்கனவே போட்டுட்டேன், இருந்தாலும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் என்னென்னன்றதுனால அதை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் புடலை வெரைட்டி, வந்தால் தான் தெரியும். நான் எல்லாத்தையும் கலந்து போட்டேன், அதனால் வெயிட்டிங். அதே மாதிரி இன்றைக்கி இந்த இதையும் ஹார்வெஸ்ட்டு நாகாலாண்டு கத்திரின்னு சொன்னாங்க. பட் இன்னும் அது கொஞ்சம் பெருசாக வரும். பட்டு இந்த சைஸ் வந்திருக்கு, இருந்தாலும் இது இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற வெண்டைக்காய் ரகம், ஹைலாண்ட் ஓக்ரா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய தடியாக இருக்குன்றது. மரவண்டை ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள், எப்படி வளைஞ்சு இதோட தடி எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆகுது. அது காற்றுக்கு போன வாட்டி மெயின் ஸ்டெம் உடஞ்சிது. சரி, அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டாலும் அடுத்த இது அப்படியே வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில்லி வெரைட்டி, பட் ரொம்ப ஸ்லோவாக வளருது. மேபி குளிர்காலத்தில் வளருமான்னு தெரியல. வேறு அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.